பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் கொடுத்த இந்த நாளுக்காக நம்ம நன்றி சொல்லுவோம். இந்த நாள்லையும் இந்த நல்வார்த்தைக்காக நம்ம தேவனுடைய சமூகத்தை நம்ம நோக்கி பார்க்கலாம். சங்கீதம் 34:5 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று இந்த வேத வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த வார்த்தை சொல்லுகிறது நான் கர்த்தரை தேடினேன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்குனுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஒரு முறை என்னுடைய ஒர்க் ஷாப்ல நான் வேலை செய்யும் பொழுது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. இந்த ஆக்சிடென்ட் நடந்த உடனே எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்னா பிளைமிங் என் மேலே குற்றப்படுத்திடுவாங்களோ, என்னை பனிஷ் பண்ணிடுவாங்களோன்னு சொல்லி எனக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு. அப்போ நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், ஆண்டவரே இது என் மேலே எந்த தப்பும் இல்லை, இதை நீங்கள் தான் சரி பண்ணணும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நான் கேட்டேன். நான் பயத்தோட கலக்கத்தோடு நான் இருந்தேன். அப்போ அந்த பிரச்சனையை ஆண்டவர் மாற்றினார். எப்படி மாற்றினார்னாக்க, இந்த ஆக்சிடென்ட் நடந்த ஸ்பாட்டில் அங்கே யாருக்கு அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சோ அவங்களே சொன்னாங்க, இல்லை இவங்க என்னுடைய மிஸ்டேக் தான், இதனால தான் இந்த காரியம் நடந்துச்சுன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அது சொல்லும் பொழுது எல்லா அதிகாரிகளும் என் பக்கம் அது வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே ஓகேன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு காரியத்தை பிரச்சனை இல்லாமல் எங்களுக்கு முடிக்கும்படிக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். நான் அந்த பிரச்சனையான நேரத்தில் உடனே ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டதுனால ஆண்டவர் என்னை அந்த பயத்துக்கு நீங்களாக்கினார், அந்த பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாற்றினார். இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகளில் இன்னைக்கு எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பயமாக இருக்குது, எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையை கழுத்தை நெருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை மத்தியில் கடந்து போயிட்டு இருக்கிறீங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த தாவீது சொல்கிறாரு, நான் கர்த்தரை தேடினேன்னு சொல்லி. இன்னைக்கு நீங்கள் ஆண்டவரை தேடுங்க. உங்கள் பிரச்சனைகளை, உங்களுடைய சூழல்களை நீங்கள் கர்த்தர்கிட்ட முறையிடுங்க. அவர் எல்லாத்தையும் அறிந்தவர். உங்களுடைய எல்லா சூழல்களையும் மாற்ற அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அடுத்த வார்த்தை சொல்லுது, எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் அப்படின்னு. இன்னைக்கு நீங்க எதை குறித்து பயப்படுறீங்களோ, எந்த காரியம் உங்க வாழ்க்கையில நடந்துடும் சொல்லி பயந்து போயிருக்கிறீங்களோ, அந்த பயத்திலிருந்து கர்த்தர் உங்களை நீங்களாக்க போகிறார். நீங்க எதிர்பாருங்க. உங்களுக்கு வரக்கூடிய பனிஷ்மெண்டா இருக்கலாம், உங்களுக்கு எந்த காரியத்துல குறித்து ஒரு பயமோ, கடன் பிரச்சனையோ, எந்த காரியம் உங்களை இன்னைக்கு நிறுத்துதோ அதுலேருந்து கர்த்தர் இன்னைக்கு உங்களை விடுதலையாக்க போறார். ஒரு அற்புதம் உங்க வாழ்க்கையில் நடக்க போகிறது. ஏன்னா நீங்க அவரை நோக்கி பார்க்குறீங்க. உங்க முகம் வைக்கப்பட்டு போகாது, உங்களுடைய தலை நிமிர பண்ணுவார். நீங்க கர்த்தருக்கு முன்பாக பிரகாசமா இருக்கும்படிக்கு இந்த உலகத்தினுடைய எல்லா காரியங்களையும் இன்றைக்கு கர்த்தர் மாற்ற போகிறார். உங்களுக்கு எதிராக உள்ள கோணலான பாதையில செவைப்படுத்த போறார். ஒரு ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கைக்குள்ள வரப்போகிறது. இன்னைக்கு நீங்க எதிர்பாருங்க, அந்த அற்புதம் உங்க வாழ்க்கையில் நடக்க போகிறது. எந்த பயமா இருந்தாலும் சரி, கர்த்தர் நீங்க மாற்ற போகிறார். நம்ம ஒருமனப்பட்டு செபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் பரம தகப்பனே, நான் கர்த்தரை நான் தேடினேன், அவர் இதோ எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா இடுக்கண்களிலிருந்தும் பயத்திலிருந்தும் என்னை விடுதலையாக்கினார் என்று தாவீது சொன்னது போல, அப்பா அடியனை நீங்க விடுவித்தது போல இந்த நாள்ல எதெல்லாம் குறித்து நம்முடைய பிள்ளைகள் பயந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த இடுக்கண்களுக்கு, அந்த பயங்களுக்கு, அந்த திகில்களுக்கு விலக்கி, அது எந்த நபர்கள் மூலியமாய் வந்தாலும் சரி, அல்லது எதிராய் பிசாசு எத்தனை சூழ்ச்சிகளை உண்டாக்கியிருந்தாலும் சரி, எல்லா விதமான சூழ்ச்சிகளும் பிசாசுனுடைய தந்திரங்களும் அது இந்த நேரத்தில் முறிக்கப்படுவதாக. கர்த்தர் ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு முன்பாய் திறந்த வாசலை வைப்பீராக. அவர்கள் உண்மை நோக்கி பார்க்கிறபடியினால, உண்மை நோக்கி கூப்பிடுகிறதுனால, உண்மை தேடுகிறபடியினால அவருடைய முகங்களை வெட்கப்படுத்தாதபடி அவங்களை பிரகாசமாக்குங்க நாங்கள் சொல்றோம், விடுதலையாக்குங்க நாங்கள் சொல்றோம், சுகப்படுத்துங்க நாங்கள் சொல்றோம், பலப்படுத்துங்க நாங்கள் சொல்றோம். பிள்ளைகளுக்காய் நீங்க வழக்காடுங்க. பிள்ளைகளுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நீங்க மாற்றி கொடுங்க. இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.